Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்கோர் ஃபார் GFTIs, my dear students. லோ ரேங்க், அதாச்சும் நான் JEE மெயின்ஸ் எழுதுறேன் சார், ரொம்ப கம்மியான ரேங்க் சார், ஒரு 1 lakh 2 lakh கிட்ட போயிடுச்சு சார். எனக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்னால வந்துட்டு ஏதாவது ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்ல போக முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ வாங்க உங்க ரேங்கிங், அதாச்சும் நமக்கு GFTIஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ், அதுதான் வந்துட்டு GFTIஸ்னு ஒரு தனி காலம் இருக்கு. அது கீழே மொத்தமா 40 காலேஜஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒரு சில ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு. நான் அதுல இருக்க ஒரு சில நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த GFTIஸ்ல ஒரு பெஸ்ட் காலேஜை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை விட புதுச்சேரியில இருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா லக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்குலாம் ஒரு 2 lakh ரேங்கிங் வரைக்கும் இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், அதாச்சும் நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் சொல்ல போற காலேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், தஞ்சாவூர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தஞ்சாவூர்ல இருக்க காலேஜ் தான் இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம், எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலேஜில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு கோர்ஸ் தான் ஃபுட் டெக்னாலஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 4 years கோர்ஸ், அவ்வளோதான். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் கீழே வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தமாக 90 seats, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நிறைய சீட்ஸில் ஒரே ஒரு கோர்ஸ் தான், 90 seats. உங்களுக்கு மேபி இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ காம்படிஷன் எனக்கு தெரிஞ்சு இருக்காது, ஏன்னா இந்த கோர்ஸ் நிறைய பேர் எடுத்து படிக்கிறவங்க கம்மி தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த கெமிக்கல், இந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக படிக்கணும், ஃபுட் டெக்னாலஜினா மோஸ்ட்லி அது ரிலேட்டடாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓப்பன் கேட்டகரியில் 34, இந்த சீட் மேட்ரிக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நான் அஃபிஷியல் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல இருந்தால் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் சரி இது எப்படி சார் நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ட்ரிபிள் ஐடின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லிருப்பேன். அப்படி இல்லைனாலுமே ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் பார்க்கணும், எப்படி சீட் மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும், எப்படி பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் செக் பண்ணணும், அவங்களோட கான்டாக்ட் எப்படி எடுக்கணும், எல்லாமே வந்துட்டு நம்ம ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் அதை வந்து பார்த்துருவோம். ஸோ இது முன்னாடியே பார்த்த மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரு கோர்ஸ் இல்லை, நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆல் இண்டியா கோட்டா தான், ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம NITஸ்ல இருக்கிற மாதிரி இந்த ட்ரிபிள் ஐடிஸ்லையும் சரி, அதாச்சும் நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம்லையும் ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடையாது, ஆல் இண்டியா ஸ்டேட் கோட்டா தான். ஸோ இதில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான். அதாச்சும் நம்ம NITல இருக்கிற மாதிரி 50% ஹோம் ஸ்டேட் கோட்டா, 50% ஆல் இண்டியா கோட்டா அப்படி கிடையாது. மொத்தமாக எல்லா கோட்டாவுமே ஆல் இண்டியா கோட்டா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் ஸ்டேட்டுக்கு தனியாக கிடையாது. இதே கதை தான் நம்ம ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரமும், அங்கேயும் வந்துட்டு ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த GFTIs ட்ரிபிள் ஐடிஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில காலேஜ் எக்ஸப்ஷனலாக இருக்கு, அதில் புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அதுவும் ஒன்று. அதனால தான் சொன்னேன் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் ஸ்டேட் கோட்டா கிடையாது. இதுக்கு ஓப்பனிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 56,000 ஆரம்பிச்சு 95,000 வரைக்கும் போயிருக்கு. அடுத்து வந்துட்டு PWD ஸ்டூடெண்ட், அவங்களுக்குள்ள 2,000 ஆரம்பிச்சு 3,500 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ SC ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரேங்கிங் ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா IITஸ்ல மட்டும்தான் இந்த ஓப்பன் கேட்டகரிக்கு வந்துட்டு ரேங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் தேன் மற்ற ட்ரிபிள் ஐடிஸ், GFTIs இங்கெல்லாம் வந்துட்டு ஓப்பன் கேட்டகரியோட ரேங்க், க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஏன் சார் அப்படின்னா, மோஸ்ட்லி ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் JEE அட்வான்ஸில் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க நிறைய பேர் IITs தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து டாப் IITs இல்லை Tier 1 NITs அங்கே இருக்க பெஸ்ட் கோர்ஸ், அந்த மாதிரி இவங்க அந்த இடத்துக்கே போட்டி போடுறதுனால இந்த மாதிரி கோர்ஸ், இந்த மாதிரி GFTIsக்கு அவங்களோட ரேங்கிங் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அங்கே போடுறப்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கிறதுனால
அங்கே நிறைய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் போகாதனால அவங்க இந்த காலேஜஸில் அப்ளை பண்ணுற காரணத்தினால இங்கே வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட ஓப்பனிங் ரேங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோசிங் ரேங்க்குமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ரேங்க்ல இருக்கவங்க நமக்கு இந்த காலேஜே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மில் இங்கே சேர்ந்துடுறாங்க. ஸோ அதனால தான் ஓப்பன் கேட்டகரி எப்பொழுதுமே அடுத்தடுத்து எல்லா அடுத்தடுத்த ஸ்லைட்லயும் நீங்க பாப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா காலேஜ்லயுமே ஓப்பன் கேட்டகரிக்கு மட்டும் க்ளோசிங் ரேங்க் அதிகமா இருக்கும். எஸ்சி எஸ்டி மற்ற கேட்டகரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆவரேஜா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேலம்ல இருக்க காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ன காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க டைரக்டா நடத்துறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த காலேஜும் நம்ம ஜிஎஃப்டிஐல வர்றது தான். ஜோசா கவுன்சிலிங் மூலயமா உங்களுக்கு இதோட ஜெஇ மெயின் ஸ்கோர்னால கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் தான் தாராளமாக இங்கே சேரலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அவ்வளோதான். இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சேருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களா அப்படிங்கிற டவுட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு மாணவர்களே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் கேட்டகரி 11, ஸோ PWD1. ஸோ இதுதான் வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நான் ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 lakh வரைக்கும் ரேங்கிங்கில் வந்து இருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி நீங்கள் இந்த காலேஜ் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே ஆவரேஜ் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு 1,00,000 ரேங்கிங் வரைக்கும் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் ஹோம் ஸ்டேட் கோட்டா உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 50%. அந்த 50%மே அவங்க 25-25 பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, அதாச்சும் புதுச்சேரி, மாஹே, அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பிளேஸ்லாம் சேர்த்து ஒரு 25%, காரைக்காலுக்கு ஒரு 25% கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 50% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ காரைக்கால் ஸ்டூடெண்ட்ஸ், பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். நான் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகிறேன் 2 lakh ரேங்கிங் வரைக்கும் நீங்கள் இருந்தாலுமே இங்கே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ், அதுவுமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட், ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ தாராளமாக இதை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இதை விட நான் நல்ல ரேங்க் எடுத்திருக்கேன்னா நீங்கள் NIT புதுச்சேரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி NIT புதுச்சேரியில் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த காலேஜ் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு நல்ல காலேஜ் தான், உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது. புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் இது யூனிவர்சிட்டிங்கிறனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போன 2 காலேஜில் சும்மா ஒரு கோர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் இதை நீங்கள் படிக்கணும்னாலுமே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒன்றுத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கணும்னாலுமே நீங்கள் சேர்ந்து தாராளமாக படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஜெஇ மெயின் ஸ்கோர் வேணும். ஆனால் அந்த ஆர்ட்ஸ் அந்த சயின்ஸ் குரூப்புக்கு உங்களுக்கு தேவையில்லை, ஜெஇ மெயின் ஸ்கோர் தேவையில்லை. டேரெக்டாக உங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க பார்ப்போம். ஜெஇ மெயின்ஸில் ஆல் இண்டியா கோட்டா, ஹோம் ஸ்டேட் கோட்டா இங்கே பார்த்தீங்கனாலும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அவங்க வெப்சைட்லேயே கொடுத்தது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்ப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே எல்லாருமே ஆசைப்படுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஏன்னா அதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே இப்போ டெஸ்க்டாப், லேப்டாப்னு சின்ன பசங்க முதற்கொண்டு அது தேவைப்படுற ஒரு காரணத்தினால ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது பூம் ஆகிறதுனால நிறையா மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. நிறையா பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருந்த நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் அந்த காலத்துலேருந்து இருக்கிறனால அப்படியே இருக்குது. நிறைய புதுசாக நடுவில் கொண்டு வந்த கோர்ஸ்லாம் காணாமலே போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஹோம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1,68,596 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் க்ளோசிங் ரேங்க். இது வந்து ஓப்பனிங் ரேங்க். ஓப்பனிங் ரேங்க் 59,000 ஆரம்பிச்சு 1,68,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சார் நான் 1 lakh மேலே எடுத்துட்டேன் சார், நான் 1.5 lakh சார், எனக்குலாம் எங்கேருந்து சார் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக இருக்குது. நம்ம புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி எங்கே படித்தாலுமே ஒரு நீங்கள்
நேஷனல் இன்ஸ்டியூட்ல சிஎஸ்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே போனதுக்கப்புறம் டெவலப் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு ஆல் இந்தியா கோட்டால 48,000லேயே முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேலே நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸே இருக்கீங்கன்னா, சார் நான் ஒரு 50,000 வச்சுருக்கேன், எனக்கு சிஎஸ்சி கிடைக்குமானா டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே மற்ற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், ஆனால் சிஎஸ்சியே எனக்கு வேணும் சார் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பார்த்து யோசிச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 57,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா, ஹோம் ஸ்டேட் கோட்டால் மேபி யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இல்லைனா வந்துட்டு இது வந்துட்டு கவர்மெண்ட்டாக கொடுக்குற சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 50%ங்கிறது இந்த காலேஜை தாண்டி யூனியன் டெரிட்டரி இன்ஜினியரிங் கிடையாது. நீங்கள் மெடிக்கல் சீட்டுமே இப்போ ஜிப்மர் அந்த மாதிரி காலேஜில் சேரனாலே புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு 50% ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஹோம் ஸ்டேட் கோட்டாவை மேக்ஸிமமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம இடம் நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹோம் ஸ்டேட் கோட்டா. இது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹோம் ஸ்டேட் கோட்டா வந்தால் க்ளோசிங் ரேங்க் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்கு. ஸோ பாருங்க 5,34,775 அப்படின்னா யாருமே அப்ளை பண்ணல. கடைசியாக இந்த பையன் அப்ப நினைச்சிருப்பான் ஜெய் மெயின்ஸ்ல இந்த ரேங்க் எடுத்து உள்ளார போன பையன் நினைச்சிருப்பான் நம்மளாம் எங்க போறோம், நம்ம லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்பான். அவனுக்கு டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் அவ்வளோ மோசமான கோர்ஸ் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எனி டைம் ஸ்கோப் இருக்கும். சிஎஸ்சி கூட ஜாப் ரிலேட்டடாக சொல்கிறேன், பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக திடீர்னு பூம் ஆகும், திடீர்னு டவுன்ஃபால் ஆகும். ஆனால் சிவில்லாம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தெரியும், எல்என்டி. குறிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் 5,34,000 புதுச்சேரியில் படித்த புதுச்சேரியோ காரைக்காலோ அங்கே படித்த ஒரு பையனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ 5 lakh ரேங்க் இருந்தும் ஒரு பையன் கிடைச்சிருக்கு. ஆனால் இது வந்துட்டு வருஷம் மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் இந்த பையனுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஹோம் ஸ்டேட்லேருந்து சில சீட் ஃபில் பண்ணணும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்டில் யாருமே அப்ளை பண்ணலை. ஸோ அவங்க வந்து அந்த கோர்ஸ் ஃபுல்லாமே ஆல் இண்டியா கோட்டாவால் நிரப்பிடுவாங்க. அந்த 50% அகைன் ஆல் இண்டியா கோட்டான்னு போயிடும். அப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுமே போக முடியுமா அப்படிங்கிற டவுட்டு தான். ஏன்னா இப்போ ஆல் இண்டியா லெவலில் அவங்க போட்டு அந்த ரேங்கிங்கில் வரணும். ஸோ இது ஹோம் ஸ்டேட்டுங்கிறப்ப இந்த ரேங்கிங் அதிகமாக இருந்தாலும் நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம். அதனால தான் 5,34,000. அதுவே ஆல் இண்டியா கோட்டால பாருங்க 70,000 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். அதே பாருங்க இங்க ஓபிசி என்சிஎல் இதுக்கு வந்து 28,000 வரைக்கும் போயிருக்கு. மற்றபடி இந்த அளவுக்கு லேக்ஸ் எல்லாம் போகவே இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஐடியா வச்சுக்கலாம். ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. அதனால தான் இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்குது, எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா படிங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தைரியமாக சில்லாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு க்ளோசிங் ரேங்க் 56,000. ஏன்னா ஃபுல்லாக ஆல் இண்டியா கோட்டா, அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மேபி யாராச்சும் இந்த ஆல் இண்டியா கோட்டாவப்போ ஹோம் ஸ்டேட்லேருந்து ஒரு பையன் அப்ளை பண்ணியிருந்தான்னா கூட எந்த ரேங்காக இருந்தாலும் மேக்ஸிமம் கிடைச்சிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆல் இண்டியா கோட்டா. இங்கே வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் 2,27,780 ஓப்பன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 2,27,780 எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் இசிஇ நிறைய ஸ்டூடெண்ட்ஸாலே எடுக்கப்படுற ஒரு கோர்ஸ். அதாச்சும் சிஎஸ்சிக்கு அப்புறம் இசிஇ தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் ஓப்பன் கேட்டகரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 56,000 ரேங்கிங்கிறது ரொம்ப ஒரு கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயே எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஜெய் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிருவாங்க. அதுலேருந்து குவாலிஃபைட் ஆகிறவங்க ஒரு 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. எதுக்குன்னா ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு அத்தனை பேர் குவாலிஃபை ஆவாங்க. ஆனால் குவாலிஃபைட் ஆனவங்க எல்லாருமே எல்லா கோர்ஸும் எடுப்பாங்களான்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு 50,000 சீட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ஐஐடிஸ்குள்ளாரியே அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நியூ ஐஐடிஸ்லாம்
ஒரு சில நார்மல் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, டாப் கோர்ஸ் இல்லாமல் நார்மல் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே அந்த வெப்சைட் நான் எப்படி செக் பண்ண சொல்லிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே 2 lakhs இருக்குது ஹோம் ஸ்டேட், இங்கே வந்துட்டு 56,000 முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். பூச்சே ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் 51,000. எந்த கேட்டகரி? இது வந்து ஆல் இண்டியா கேட்டகரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் ஸ்டேட் கோட்டா இல்லை. ஸோ அதனால தான் 51,000 முடிஞ்சிருச்சு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதுவே எஸ்டி எஸ்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் சேர்ந்துருப்பான் போல இந்த கோர்ஸில். ஸோ அதனால தான் 4424 4424 ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே சேமாக இருக்குது. காரணம் என்னதுன்னா ஒரே ஒரு பையன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்கான் எஸ்டி கேட்டகரியிலேருந்து. அடுத்து எஸ்சி கேட்டகரியிலேருந்தும் ஒரே ஒரு பையன் தான் சேர்ந்துருக்கான். 11035 11035 எல்லாமே சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. அடுத்து இங்கே ஓப்பன் பிடபிள்யூடியில் ஒரு 2-3 பேர் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 601 641 இருக்குது. மற்ற இது எல்லாமே ஒரே ஒரு பையன் தான் சேர்ந்துருக்கான். என்ன கொஸ்டின்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இது யாருமே ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இது ரொம்ப ஃபில்லே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக ஹோம் ஸ்டேட்லேருந்து யாருமே சேரவே இல்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி இதுவுமே ஓரளவு ஃபேமஸான கோர்ஸ் தான். இருந்தாலும் ஹோம் ஸ்டேட்லேருந்து யாருமே சூஸ் பண்ணலை. ஸோ ஆல் இண்டியா லெவலில் மேக்ஸிமம் 44,000 வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதோடய முடிஞ்சிருச்சு. ஐடி ஓரளவு ஃபேமஸ் தான். ஏன் ஹோம் ஸ்டேட்டில் போன வருஷம் யாரும் எடுக்கலன்னு தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஹோம் ஸ்டேட் கோட்டா எடுத்திருக்காங்க. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் ஓரளவு பழமையான ஒரு கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முன்னாடி இருந்து இருக்கிற ஒரு கோர்ஸ், ஒரு நல்ல கோர்ஸ் தான், எனி டைம் வேல்யூ இருக்கிற ஒரு கோர்ஸ் தான். ஸோ அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3,98,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 lakhs பார்த்தோம், 4 lakhs கிட்டலாம் வந்துட்டு சீட்டு கிடச்சிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 1,58,000 ஓபிசி என்சிஎல். ஸோ இதுவே பாருங்கள் ஓப்பன் கேட்டகரி ஆல் இண்டியா லெவலில் 69,000 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்ப புதிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கோர்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வேறு ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே அதோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபீஸும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்படி ப்ரைவேட் காலேஜ்னால் நல்லா அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அந்த கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு தெளிவாக அப்ளை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ப்போம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து ஹோம் ஸ்டேட் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2,98,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம் ஸ்டேட் இங்கே இருக்குது. ஓப்பன் கேட்டகரியில் 2,98,000 வரைக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்து ஓபிசி என்சிஎல், அடுத்து எஸ்சி 32,756. இங்கே ஹோம் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் ரேங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன ரீசன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க நிறைய பேர் ஐஐடிஸ் போகாமல் மற்ற காலேஜஸ் ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் ரேங்கிங் ரொம்ப சீக்கிரம் முடியுது. அதுவே ஓப்பன் கேட்டகரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க நிறைய ஐஐடிஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுனால ரேங்கிங்கில் அவங்க ஃபார்வர்டில் ஆல் இண்டியா லெவலில் ஓவரால் ரேங்கிங்கில் அவங்க ஃபார்வர்டில் வர்றதுனால அவங்க டேரெக்டாக ஐஐடிஸ் அந்த டயர் 1 காலேஜஸ் போயிடுறாங்க. இதுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மியாகிடுறாங்க. அதனால தான் இவங்களோட ரேங்கிங்குமே கொஞ்சம் பின்னாடி இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் இண்டியா லெவலில் சொல்கிறேன். அதே ஹோம் ஸ்டேட்டுங்கிறப்ப பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து சில்லாகவே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கலனாலும் அது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கோர்ஸ் கூட படிங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த காலேஜில் கிடைக்கிற எக்ஸ்போஷர் தனி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் அந்த காலேஜுக்கு என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா கூட நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த காலேஜில் அப்ரோச் பண்ணி மேபி உங்கள் லக்கு இருந்து சேர்ந்த ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிஎஸ்சி தான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், ஆனால் நீங்கள் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டீங்க. மேபி ஒரு பையன் சிஎஸ்சி வேண்டான்ட்டு அவன் விலகி போகலாம். ஸோ அந்த டைமில் அந்த சீட்டை நீங்கள் ஃபில் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த காலேஜ்குள்ளார போகணும். உள்ளார போனால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் அந்த காலேஜுக்குள்ளார போயிட்டீங்கன்னா அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசலாம். அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்கலாம், சரி இந்த மாதிரி நான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இந்த கோர்ஸ் தான் சார் பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அந்த கோர்ஸ் மேலே விருப்பம் இருக்கும், அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மாற்றணும். அந்த பையன் போன வேகத்துக்கு நீங்கள் மாற்றணும்.
ஏன்னா அந்த ஆஃபீஸர் தெரிஞ்ச பசங்க இருக்கலாம், அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச பசங்க இருக்கலாம், டைரக்டா அவங்களை உள்ளார கொண்டு வரணும்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கணும். ஏன்னா நமக்குன்னு யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இருந்தாங்கன்னா ஓகே, அப்படி ஆள் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெஸ்ரா, ராஞ்சி. ஸோ ஜிஎஃப்டிஐஸில் ஒரு பெரிய காலேஜ்னா, ஒரு டாப் காலேஜ்னா இந்த பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு சூப்பரான காலேஜ். இங்கே ஜார்க்கண்ட், ராஞ்சி அங்கே போய் நான் படிக்கிற சார் எனக்கு ஓகே தான், எனக்கு அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அங்கே போனோடனே ஃபுட்டு ஒத்துக்குமா தெரியாது. அங்கே வேற ரொம்ப வெயிலுமே ஒரு மாதிரி புழுதி கலந்து, அந்த வெயில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் அளவுக்கு ரொம்ப பசுமையாலாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகிறீங்க. ஏன்னா ராஞ்சிங்கிறது ரொம்ப தூரம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜார்க்கண்ட். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுமே நீங்கள் ஃப்ளைட்னாலுமே ஒரு 3-4 hours ஆகும். ஸோ அதனால் யோசித்து நீங்கள் வந்து இந்த காலேஜ் வேணா சேருங்க. ஆனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் படிக்கிறதுனா ஒரு கெத்து தான். ஸோ யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்ட்டு. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆனால் ரேங்கிங் அவ்வளோ பின்னாடி இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்துட்டு ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது. ஆனால் ஹோம் ஸ்டேட் கோட்டா ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள் 15,000 ஆரம்பிச்சு 19,000 ஓப்பன் கேட்டகரி முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 15,000 ஆரம்பிச்சு 19,000 முடிஞ்சிருக்குன்னா நானே சொன்னேன். ஸோ 17,695 ஐஐடி சீட்ஸ் இருக்குது. அந்த ஐஐடி சீட்ஸில் வந்த ரேங்கிங் அதுக்குள்ளார வந்துமே அவங்க வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா நினச்சி பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலேஜ் அவ்வளோ வந்துட்டு ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங் இப்போ இதுவுமே ஒரு பூம் ஆகிட்டு இருக்க ஒரு சூப்பரான கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏஐ டெக்னாலஜிங்கிறது நம்ம இப்போ தான் வந்துட்டு நிறைய சாட் ஜிபிடி அது எல்லாமே ஒரு ஏஐயோட ஒரு டூல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்கோப் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5,000லேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்களாம் வந்துட்டு இந்த காலேஜ் அப்ளை பண்ணணும்னா கொஞ்சம் ரேங்கிங் நல்லா எடுத்துருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல கோர்ஸ் வேணும்னா ஒரு சில கோர்ஸ் பின்னாடி இருந்துச்சுன்னா, ஒரு சில பேசிக் கோர்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம். பட் நல்ல காலேஜ் வேணும், நல்ல கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஓரளவு ரேங்கிங் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே இங்கே பாருங்கள் பயோடெக்னாலஜி 57,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 58,000 இது வந்து ஃபீமேல் ஒன்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் 9,000 முடியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இருக்கிற பெஸ்ட் காலேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் நினைக்காதீங்க என்ன சார் லோ ஸ்கோர்னு சொல்லிட்டு இப்படி ஹை ஸ்கோர்டு ஒரு காலேஜும் காட்டுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஜிஎஃப்டியில் இது வந்து பெஸ்ட் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 40 காலேஜஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். இது இல்லாமல் 2 இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அது ரெண்டுமே நான் IIITன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், IIIT இன்ஃபர்மேஷன்ஸ்ன்ட்டு. அந்த வீடியோ போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 49,000 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி. அதே மாதிரி அடுத்தடுத்த கேட்டகரிக்குன்னு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் செக் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், எப்படி சேரணும் அப்படின்ட்டு. சிவில் இன்ஜினியரிங் 53,000. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிக்கு பார்த்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 50,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கே தவிர லேக்ஸ்லாம் போல். மேபி ஹோம் ஸ்டேட்டுக்கு போகலாம் 75,000. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஒன்லி கேண்டிடேட்ஸ் 1 lakh சீட்ஸ் வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு போகலாம், நமக்கு அவ்வளோவா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் பாருங்கள் 10,000 ஆரம்பிச்சு 18,000 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10,000 ரேங்க் எடுத்த ஒரு பையன் ஐஐடியை விட்டுட்டு ஐஐடியில் அவனுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இங்கே வந்து சிஎஸ்சி படிச்சிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள். இந்த காலேஜ் ரொம்ப ஒரு வேல்யூபிளான காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மொத்தம் 3 கேம்பஸ் வச்சுருக்காங்க. நான் இப்போ காமிச்ச மெஸ்ரா, ராஞ்சி அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்னாவில் ஒன்று இருக்குது, இன்னொரு இடத்துல இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பேர் எனக்கு கொஞ்சம் வாயில் நுழையில, இது டியோடர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 3 இடத்துல இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக. இதனுடைய ஆஃப் கேம்பஸ், இதுதான் மெயின் கேம்பஸ். இதனுடைய ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லி பாட்னா, டியோடர் 2 இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரேங்கிங் நல்லா எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ இங்கே பாருங்க ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி 1000 ரேங்கிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இடபிள்யூஎஸ்ல 2000 ஆரம்பிச்சு 3000லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்க ஒரு கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டிக்கு பாருங்க 1500 ஆரம்பிச்சு 2666 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பொறுமையாக பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் ஒரு இன்டிகிரேட்டர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ஒரு எம்எஸ்சி கோர்ஸுமே இங்கே இருக்குது. அதுக்கான ரேங்கிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 31,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோசிங் ரேங்க். ஸோ இந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ மேக்ஸ் ரிலேட்டடாக கம்ப்யூட்டிங் ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறதா இருக்கட்டும், அது ரிலேட்டடாக நீங்கள் ஐடி ஃபீல்டு எல்லாத்துக்குமே, ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் படிக்கிறப்ப அந்த ஒரு அனாலிசிஸ் மைண்ட் நல்லாவே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் ஸோ இந்த கோர்ஸுமே நீங்கள் படிக்கலாம், மேக்ஸ் அதெல்லாம். அடுத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 43,000 ரேங்கிங் வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஃபிசிக்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் மேக்ஸுக்கு கம்ப்யூட்டருக்கு எப்படி ஒரு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அதேமாதிரி ஃபிசிக்ஸுக்கும் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 55,000. ஸோ இந்த காலேஜில் வந்துட்டு எந்த சீட் கிடைச்சாலும் சேர்ற மாதிரி எல்லாமே காம்படிஷன் ஹெவியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கும் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் இதுக்கும் வந்து க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 55,000 வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 50,000க்குள்ளாரியே இதுக்குள்ள காம்படிஷன் ஹெவியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த காலேஜ் வேணும்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் எக்கனாமிக்ஸ், ஸோ எக்கனாமிக்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்களும் இந்த காலேஜில் அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிட் பாட்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாட்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பாட்னா கேம்பஸ். ஸோ இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி தான் எல்லா கோர்ஸுமே அதில் இருக்க எல்லாமே இதுலேயும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். 50,000 ரேங்கிங் வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சேரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக சேருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு 4 காலேஜ், ஒரு சொல்லப்போனால் 5 காலேஜ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 5 காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு பையன் IIIT டெல்லி கேட்டிருந்தாரு. அதாச்சும் டெல்லி வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் இதில் இருக்குது, அபுதாபியில் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு. அது கொஞ்சம் தான் நான் ரிசர்ச் பண்ணுறேன், இன்னும் நிறையா பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஃபீஸ் மட்டும் கேட்டோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 18 lakhs ஆகுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு எனக்கு இன்னும் 4 வருஷத்துக்காக 1 வருஷத்துக்கான்னு கூட தெரில. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஜெய் மெயின்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.